வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். 10th பப்ளிக் 2022ல தமிழ் பாடப்பகுதியில் கேட்கப்பட்ட கேள்விக்குண்டான விடை குறிப்பு, அதாவது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கீ வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எப்படி மார்க் அலாட்மெண்ட்டும் இருக்குது அப்படிங்கிறதும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி நல்லா படித்து ஃபுல் மார்க் எடுங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. ஆன்சர் ஆப்ஷன் ஆ மணி வகை. ரெண்டாவது பாருங்க, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்ற நூலகரிடம் வினவுதல். இது வந்து குழல் வினா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு மார்க் கொடுக்கணும். கொஷின் பேப்பர் எழுதிட்டு வந்தோம்னா நீங்கள் அதை போட்டு பாருங்க. ஸோ மேக்ஸாக நம்ம வந்து எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களாவே அந்த மார்க்கை கொடுத்து பாருங்க. நீங்கள் கொஷின் பேப்பரில் ஒவ்வொரு மார்க்காக போட்டு வந்தீங்கன்னா ஸோ டோட்டலாக எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறத நீங்கள் அப்போவே தெரிஞ்சுக்கலாம். அது இன்னும் நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகம் கொடுக்கும். ஸோ மூணாவது கேள்வி பாருங்க, ஓரெழுத்தில் சோலை, இரண்டெழுத்தில் வனம் என்ற புதிரிக்கான விடையை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ காடு. நாலாவது கேள்வி, தூதும் துகிரும் ஆரமும் அகிலும் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் இ சிலப்பதிகாரம். ஸோ இங்க இருக்கு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சுதந்திர இந்தியாவில் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். ஸோ அது எழுதியிருந்தா ஒரு மார்க் கிடைக்கும். கேள்வி எண் 6, மலர்விழி பாடினால் இத்தொடர். ஆன்சர் ஆப்ஷன் இ தொடர்மொழி. அடுத்தது ஏழாவது பாருங்க, கொளுத்தும் வெயில் சட்டென தணிந்து வானம் இருண்டது வாடை காற்று வீசியது என்ற நயமிகு தொடருக்கு ஏற்ற தலைப்பு. ஆன்சர் ஆப்ஷன் இ காற்றின் பாடல். கேள்வி எண் 8 பாருங்க, மெய்கீர்த்தி என்பது. ஸோ ஆப்ஷன் ஆ புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லால் பொறிக்கப்படுபவை. ஸோ அதை இங்கே போட்டிருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் எழுதுனா நமக்கு ஒரு மார்க் கிடைக்கும். கேள்வி எண் 9 பாருங்க, அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்தி காரணமாக அமைவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ வேற்றுமை உருபு. 10வது கேள்வி, தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது. ஆன்சர் ஆப்ஷன் இ சிலப்பதிகாரம். அடுத்தது 11வது பாருங்க, கா நடை என்பதை பிரித்தால் பொருள் பொருந்தாத தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கா உடை, கால் உடை, அதாவது காலால் உடைத்தல் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பொருந்தாததாக இருக்கிறது. அடுத்து பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு, அதாவது 12, 13, 14, 15க்கு விடை தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செந்தமிழே உள்ளுயிரை எல்லாமே இது நீங்கள் படிச்சுக்கோங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் 12வது கேள்வி பாருங்க, என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். ஸோ இ ஆப்ஷன் எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா அப்படின்ட்டு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இப்படி எழுதியிருந்தால் இதுக்கு ஒரு மார்க் கொடுக்கலாம். அடுத்து 13வது கேள்வி பாருங்க, செந்தமிழ் என்பது. ஸோ இங்கே பாருங்க 13வது கேள்விக்கு பாருங்க பண்பு தொகை. ஸோ நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ பண்பு தொகை. அடுத்தது பாருங்க, உள்ளுயிரே என்று கவிஞர் யாரை அழைக்கிறார். ஸோ இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை. ஸோ 14வதுக்கு பாருங்க ஆப்ஷன் தமிழ் மொழியை. ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது 15வது பார்த்தீங்கன்னா, வேறார் புகழுரையும் இத்தொடரில் வேறார் என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வேற்று மொழியினர். ஸோ இங்கே பாருங்க ஆப்ஷன் இ வேற்று மொழியினர் தான் இதனுடைய விடை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 2 பிரிவு 1 பாருங்க. அதில் ஸோ 16வது கேள்வி, வசன கவிதை குறிப்பு வரைக. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர், உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை. ஸோ இது எழுதியிருந்தால் இதுக்கு 2 மார்க்கு. நெக்ஸ்ட் 17 பாருங்க, விடையிலேற்ற வினாக்கள் அமைக்க. ஃபர்ஸ்ட் கொஷின், சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக மாப்போசி இலக்கிய அறிவு பெற்றார். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுன்னு பாருங்க, சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக இலக்கிய அறிவு பெற்றவர் யார் அப்படின்னு எழுதியிருந்தா அதுக்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட்டு 2வது கேள்வி பாருங்க, 1906ஆம் ஆண்டு வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். ஸோ இங்கே அதுதான் இருக்கு. வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயருக்கு எதிராக எந்த ஆண்டு சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் அப்படின்னு அந்த மாதிரி எழுதினாலும் ஒரு மார்க் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்க பொருந்தியதாக எழுதியிருப்பின் மதிப்பெண் வழங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதை மாற்றி கூட நீங்கள் எழுதலாம். ஸோ எதை கேட்பதன் மூலமாக மாப்போசி இலக்கிய அறிவு பெற்றார், அடுத்தது சொற்பொழிவு கேட்பதன் மூலமாக யார் இலக்கிய அறிவு பெற்றார், எப்படி வேணும் நீங்கள் எழுதலாம். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் கிடைக்கும். அடுத்தது பாருங்க, குறிப்பு வரைக அவயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஸோ 18வது கேள்வி பாருங்க, அறம் கூறும் மன்றங்கள் அரசரின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. இந்த மாதிரி எழுதினீங்கன்னா ஒரு மார்க் கொடுத்து 2 மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 19 பாருங்க, மன்னஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நிலைவால் முடித்தாழ வாழ்த்துவமே இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி.
இது எழுதுனா 2 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் 20வது கேள்வி, தாவரங்களில் இளம் பயிர் வகைகளை குறிக்கும் சொற்களை 4 எழுதுக. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை, குட்டி, அடுத்தது மடலி அல்லது வடலி, பைங்கூழ். இதில் ஏதோ ஒரு 4 எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் அளிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் 21 பாருங்க, முயற்சி என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. ஸோ என்ன எழுதுவீங்க? முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். அதை எழுதுனீங்கன்னா 2 மார்க் கிடைக்கும். பிரிவு 2 கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேள்வி எண் 22 பாருங்க, சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க. ஃபர்ஸ்ட் 1 இன்சொல். பாருங்க, இன்சொல் பண்பு தொகை. இன்சொல் பேசுதல் எப்போதும் நன்மை பயக்கும்னு எழுதுனீங்கன்னா 1 மார்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எழுகதிர். ஸோ எழுகதிர்ங்கிறது வினைத்தொகை. எழுகதிர் தோன்றும் அழகை வர்ணிக்க இயலாதுன்னு எழுதணும்னா 1 மார்க். அது மட்டும் இல்லாமல் பொருத்தமாக எழுதியிருப்பேன் மதிப்பெண் வழங்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 23 பாருங்க, வாழ்க பகுபத உறுப்பிலக்கணம் தருக. ஸோ வாழ்க எப்படி பிரிப்பீங்க? வால் பிளஸ் க அப்படின்னு. அப்போ வாளுங்கிறது பகுதி, கங்கிறது வியங்கோல் வினைமுற்று விகுதி. ஸோ இது எழுதியிருந்தீங்கன்னா இதில் 1 இதில் 1 ஜஸ்ட் பிரித்தாலே 1 மார்க்கு. நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பகுபத உறுப்பிலக்கணம் தந்துட்டீங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட் 24வது பாருங்க, இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. எது ரெண்டையும்? விடு, வீடு. ஸோ ரெண்டுமே இருக்கிற மாதிரி எழுதணும்னா வீடு வரை கொண்டு வந்து விடு அப்படின்னு எழுதணும்னா ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரே சொற்றொடர். அடுத்தது கொடு, கோடு. கோடு வரைய அளவுகோலை கொடு, அவ்வளோதான். அந்த மாதிரி எழுதுனா 1 மார்க். ஸோ மொத்தம் 2 மார்க். ஸோ பொருத்தமாக எழுதியிருந்தாங்கன்னா மதிப்பெண் வழங்கலாம். நெக்ஸ்ட் 25 பாருங்க, வெண்பா ஆசிரியப்பாவின் ஓசைகளை எழுதுக. ஸோ வெண்பா நமக்கு தெரியும். ஸோ செப்பல் ஓசை, அது சொல்லக்கூடிய ஓசை செப்பல் ஓசைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பா. ஆசிரியப்பா அப்படிங்கிறது அகவல் ஓசை. ஸோ இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க். அப்போ மொத்தம் 2 மார்க். ஸோ கேள்வி 26, கலை சொற்கள் தருக. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிலீஃப். பிலீஃப்னா நம்பிக்கை. அடுத்து பாருங்க ஃபிலாசபர். ஃபிலாசபர்னா மெய்யியலாளர் அப்படின்னு. இது 2 எழுதுனீங்கன்னா 2 மார்க் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செவி மாற்றுத்திறனாளருக்கான மாற்று வினா அப்படின்னு சொல்லிட்டு கூட்ட பெயர்களை எழுதுக. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல். ஸோ நம்ம கூட்டம் கல்லெல்லாம் சேர்த்து வச்சுன்னா அது குவியல்னு சொல்லுவோம் இல்லையா, அது எழுதணும்னா நம்ம 1 மார்க்கு. அடுத்து ஆடு. ஆடெல்லாம் சேர்ந்தது மந்தைன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு 1 மார்க்கு. ஸோ அப்போ மொத்தம் 2 மார்க்கு. 27வது கேள்வி, வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆலவாய் மொழிக்கு செல்கிறேன். இத்தொடர் கால வலுவமைதிக்கு எடுத்துக்காட்டாக அமைவது எவ்வாறு? ஸோ இது பார்த்தீங்கன்னா செயலில் உறுதித்தன்மை உள்ளதால் கால வலுவமைதி ஆனது அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே நம்மளுக்கு என்னது 2 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 28வது கேள்வி, சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்துக அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க தேனிலை ஊறிய செந்தமிழின் சுவை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும், அதாவது தவறாக இருக்கும். அதை நம்ம வந்து என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தேனிலே இங்கே 3 சுழினே இருக்குது, அது தவறு. ஸோ இங்கே 2 சுழினி தான் போடணும். ஸோ தேனிலே. அடுத்து ஊரிய, இந்த ரீ வராது, இந்த குண்டுரி தான் வரும், போட்டுருங்க. நெக்ஸ்ட் செந்தமிழின். அப்போ செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதியுணர்ந்து ஈன்புருவோமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் அந்த பிள்ளைகளை திருத்திட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து பகுதி 3 பாருங்க. தட் இஸ் இதுக்கு முன்னான மதிப்பெண்கள் வந்து 18. ரைட். இதில் பார்த்தீங்கன்னா 29வது கேள்வி பாருங்க, புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம்பயிர் வகை 3இன் பெயர்களை தொடர்களில் அமைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, வாழைக்கன்று நடுவதற்கு வாங்கினேன். அடுத்து வயலில் நெல் நாற்று நட்டேன். அடுத்து தென்னம்பிள்ளை வாங்கி வந்தேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் எழுதுனீங்கன்னா 3 மார்க் கிடைக்கும். அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸோ பொருத்தமாக எழுதியிருப்பேன் மதிப்பெண் வழங்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி வேணால் எழுதலாம். நெக்ஸ்ட் 30, உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. ஸோ நீங்கள் இந்த உரைப்பத்தியை நல்லா படிச்சுக்கோங்க. படித்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, அரசின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தவை எவை? ஸோ அறம் கூறும் மன்றங்கள் தான் வந்து துணை புரிந்தது அப்படின்னு எழுதணும். அவயம் பற்றி புறநானூறு கூறுவது யாது? ஸோ அறங்கண்டு நெறிமான் அவயம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அடுத்தது, மதுரையில் இருந்த அவயம் எப்படி இருந்ததாக மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது? ஸோ துலாக்கோல் போல நடுநிலை மிக்கதாக இருந்தது அப்படின்னு எழுதுனீங்கன்னா ஸோ மொத்தம் 3 மார்க் கொடுத்துருவாங்க. கேள்வி 31, வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. ஸோ வறுமையிலும் பழைய புத்தக கடைக்கு சென்று புத்தகங்களை வாங்கி படித்தார். இது எழுதுனா 1.5 மார்க். நெக்ஸ்ட், உணவுக்காக வைத்திருக்கும் பணத்தில் கூட புத்தகம் வாங்கிவிட்டு பட்டினி கிடந்தார் அப்படி எழுதினீங்கன்னா அதுக்கு 1.5 மார்க். மொத்தம் 3 மார்க் தருவாங்க. பிரிவு 2 பாருங்க, எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கணும். 34க்கு கட்டாயமா விடையளிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. 32வது கேள்வி, கம்பராமாயணம் நூற்குறிப்பு வரைக.
ஸோ இதுக்கு ஆன்சர் பாருங்க, ராமனது வரலாற்றை கூறும் நூல். அடுத்தது கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். அடுத்து 6 காண்டங்களை கொண்டது. பாடல்கள் சந்தனயம் மிக்கவை. ஸோ இந்த 3ல இந்த 4ல ஏதோ 3 எழுதியிருந்தாலுமே முழு மதிப்பெண். ஏவேனும் 3 எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் அளிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 33 பாருங்க, தமிழனையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் ஏறு காட்டுவன யாவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பாருங்க, அன்னை மொழி, அழகாய் அமைந்த செந்தமிழ், பழமைக்கு பழமையாய் தோன்றிய நறுங்கனி, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து நிற்கும் அரசாண்ட மண்ணுலக பேரரசு பாண்டிய மன்னனின் மகள், திருக்குறளின் பெருமைக்கு உரியவள், சங்க இலக்கியங்களாகவும் உள்ள தமிழ், பொங்கியலும் நினைவுகளால் தலை குனிந்து வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ இதுல ஏதோ ஒரு 3 நல்லா எழுதியிருந்தாலே அதுக்கு 3 மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏவையேனும் 3 எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் அளிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 34வது கேள்வி, அடிப்பிறலாமல் எழுதுக பாருங்க. அன்னை மொழியே என தொடங்கும் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரின் பாடல். ஸோ அடிப்பிறலாமல் அதை வந்து நம்ம எழுதணும் அப்படிங்கிறாங்க. ஸோ கரெக்டாக எழுதிருங்க. இது இன்னொன்று எழுதியிருக்காங்க பாருங்க, வினாவில் அல்லது என்னும் சொல் விடுபட்டுள்ளது, ஏதேனும் ஒரு பாடல் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்குக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, வினாவில் வந்து அல்லது அப்படிங்கிற இந்த இடத்துல இப்படி இருக்கிறது வந்து விடுபட்டுருக்குது. அப்போ ஏதேனும் ஒரு பாடல் எழுதியிருந்தாலே நீங்கள் வந்து அதுக்கு மார்க் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இரு பாடல்களும் எழுதியிருப்பின் சரியான ஒரு பாடலுக்கு முழு மதிப்பெண் வழங்குக. ஸோ சப்போஸ் 2 பாடலும் எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு சரியான பாடலுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து மார்க் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 3 மார்க் கொடுக்கணும். சரி, பாருங்க, தட் இஸ் நவமணி வடக்கேயில் போல் என தொடங்கும் தேம்பாவணி பாடல். அதையும் நம்ம வந்து இங்கே அல்லது மட்டும் கொடுக்கல. ஸோ அதனால அவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து நமக்கு என்னது ஆப்ஷன்ஸ் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரிவு 3 பாருங்க. ஓகே, ஸோ பிரிவு 3ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏவேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடியளிக்கவும் கொடுத்துருக்காங்க. 35வது கேள்வி பாருங்க, தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினாள், வீட்டினுள் வந்தவள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தாள். இப்பத்தியில் உள்ள தொகைநிலை தொடர்களின் வகைகளை குறிப்பிட்டு விவரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, 35 எப்படி போட்டிருக்காங்க, மல்லிகைப்பூ அப்படிங்கிறது இரு பெயரட்டு பண்பு தொகை. மல்லிகைங்கிறது சிறப்பு பெயர், பூங்கிறது பொது பெயர். அடுத்து தண்ணீர் தொட்டி பாருங்க, 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையும். அடுத்து தண்ணீரை உடைய தொட்டி அப்படிங்கிறதுனால தான் இது நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம், 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகைன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆடு மாடுகளுக்கு அப்படிங்கிறது ஆடுகளுக்கும் அப்படிங்கிற உண்மை தொகை அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் குடிநீர்னா எப்படி, ஸோ முக்காலத்தையும் குறிக்கும். ஸோ குடித்த நீர், குடிக்கின்ற நீர், குடிக்கும் நீர் அப்படின்னு 3 காலத்தையும் உணர்த்ததுனால இது வினைத்தொகை. அடுத்தது சுவர் கடிகாரம். ஸோ இது என்னது, சுவரின் கண் உள்ள கடிகாரம் அப்படிங்கிற 7ஆம் வேற்றுமை உருவு இருக்கிறதுனால ஸோ 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. அடுத்தது மணி பார்த்தான். இது பார்த்தீங்கன்னா ஸோ மணியை பார்த்தான் அப்படின்ட்டு எழுதியிருந்தா ஸோ 2ஆம் வேற்றுமை தொகையாக நம்ம அதை கருதணும். சரி, அப்போ இந்த மாதிரி ஏதாவது 3 எழுதியிருந்தாலே முழு மதிப்பெண் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, 36வது கேள்வி, தீவக அணியை விளக்கி அதன் வகைகளை எழுதுக அப்படின்ட்டாங்க. ஸோ 36வது கேள்வி இங்கே பாருங்க, தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு என்பது பொருள். இப்படி எழுதியிருந்தாலே ஒரு மார்க்கு. ஒரு இடத்தில் வைக்கப்பட்டுள்ள விளக்கு பல இடங்களுக்கு வெளிச்சம் தருவது போல செயலில் ஒரு இடத்தில் நின்ற சொல் அச்செயலின் பல இடங்களுக்கு உள்ள சொற்களோடு சென்று பொருத்தி பொருள் தருவது தீவக அணி. வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், அடுத்தது கடைநிலை தீவகம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஒரு மார்க். ஸோ மொத்தமாக 3 மார்க் இதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ 37வது கொஷின். ஸோ கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்ட தமிச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இக்குறட்பாவின் அழகீட்டு வாய்ப்பாடு தருக அப்படின்ட்டு. ஸோ பாருங்க, சீர் அசை வாய்ப்பாடுன்னு போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, கருவியும். ஸோ நீங்கள் இருக்கிற ஒவ்வொன்றையுமே நீங்கள் தனித்தனியாக எழுதிக்கோங்க. ஸோ அப்போ கருவியும் காலமும் அப்படின்னு போட்டு அதை சீராக பிரிச்சுக்கோங்க. செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்ட தமிச்சு இப்படிலாம் பிரிச்சுட்டு அடுத்தது அசை பார்த்தீங்கன்னா இது நிறை நேர் நிறை நேர் அடுத்தது நேர் அடுத்தது நிறைவு அப்படின்னு முடிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா இது கருவிலம். அடுத்தது இது என்னது, கூவிலம், தேமாங்காய், அடுத்தது தேமா, கருவிலங்காய், அடுத்தது தேமா, அடுத்தது பிறப்பு. ஸோ அதுலேருந்து என்னது நமக்கு, ஸோ இக்குறட்பா பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே என்ன பாருங்க, தட் இஸ் பிறப்பு அப்படிங்கிற அந்த வாய்ப்பாட்டில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 மார்க் அலாட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 4. அடுத்து பாருங்க, மதிப்பெண்கள் 25ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அனைத்து வினாக்களுக்கு விடையிலையும் கொடுத்துருக்காங்க. 38வது கேள்வி,
கருணையன் தாய்மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற ஓமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, ஸோ 38வது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ கருணையன் தன் தாயை இழந்து தவிப்பதை ஸோ உவமைகளாலும் உருவக மலர்களாலும் வீரமாமுனிவர் உணர்ச்சி பொங்க விவரிக்கிறார். ஸோ இது அப்படியே நீங்கள் இப்படி எழுதியிருந்தீங்கன்னா கூட அதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ மலர் போன்ற கைகளை குவித்து பூமி தாயே என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக என்று கூறி புலியினுள் அழகிய மலர்படுக்கையை பரப்பினான். ஸோ இதுக்கு 1 மார்க்கு. இளம்பெயர் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணும் முன்னே தூய மணி போன்ற தூவும் மலைத்துளி இல்லாமல் வாடி காய்ந்து விட்டதை போல வாடுகின்றேன் அப்படின்னு எழுதியிருந்தா 1 மார்க்கு. என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரைப் போல வாடுகிறது. துணையை பிரிந்த ஒரு பறவையைப் போல நான் இக்காட்டில் அழுது இறங்கி வாடுகிறேன் அப்படின்ட்டு அதுக்கு 1 மார்க்கு. ஸோ மொத்தமாக 4 மார்க்கு இதுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சரிந்த வழுக்கு நிலத்திலே தனியே விடப்பட்டு செல்லும் வழி தெரியாமல் தவிப்பன் போல ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினீங்கனாலும் அதுக்கு 1 மார்க்கு. ஸோ பொருத்தமான 5 உவமை உருவகங்கள் எழுதியிருப்பேன், முழு மதிப்பெண் வழங்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அல்லது பாருங்க, காலக்கணிதம் கவிதையில் கவிஞர் கண்ணதாசன் குறிப்பிட்டுள்ள கருத்துக்களும் உங்களை கவர்ந்த 5 கருத்துக்களை எழுதுக. அந்த கருத்துக்களுக்குள் நமக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அவங்க ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன வேணால் எழுதலாம். ஸோ அந்த கவிதையை ஒட்டி நீங்கள் எழுதியிருக்கணும். ரைட்டு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அதுக்குண்டான ஆன்சர். ஸோ பொருத்தமான கருத்துக்கள் 5 முழு மதிப்பெண் வழங்குக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ காலக்கணிதம் கண்ணதாசன் கருத்துக்களின் பிடித்தவை அப்படின்னு போட்டுட்டு, சரி என்றால் இயம்புவதும் தவறாயின் எதிர்ப்பதும் என் வேலை. ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் கடவுளும் நானும் மட்டுமே அறிந்தவை. ஸோ புகழ்ந்தால் என் உடல் சிலிர்க்காது, இகழ்ந்தால் என் உள்ளம் இறந்து விடாது. மாற்றம் என்பது மனித இனத்தின் தத்துவம். என் கருத்தை ஏற்போர் ஏற்கலாம், ஏற்காதவர்கள் என்னை விமர்சிக்கலாம். நானே தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறேன். நான் கூறுவதுதான் நாட்டின் சட்டம். ஸோ இந்த 5ல் இதில் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் ஏதோ ஒன்று 5 மட்டும் எழுதுனீங்கன்னா ஸோ 5 மார்க் கிடைக்கும். 39வது கேள்வி, பெருந்தொற்று ஏற்படுவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கைகளை விவரித்து சிற்றுண்டில் உள்ள உங்களது தாத்தா பாட்டிக்கு கடிதம் ஒன்றை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பாருங்க, தாத்தா பாட்டிக்கு கடிதம். ஸோ இடம் நாள் வலப்புறம் எழுதியிருந்தீங்கன்னா 1/2 மார்க்கு, விழித்தொடருக்கு 1/2 மார்க்கு, கடித செய்திக்கு 2 மார்க்கு, முடிவு ஓப்பத்துக்கு 1 மார்க்கு, அடுத்தது உரைமேல் முகவரிக்கு 1 மார்க்கு. அடுத்தது பாருங்க, ஸோ உங்கள் தெருவில் மின் விளக்குகள் பழுதடைந்துள்ளன, அதனால் இரவில் சாலையில் நடந்து செல்வோருக்கு ஏற்படும் இடையூறுகளை எழுதி ஸோ ஆவணம் செய்யும்படி மின்வாரிய அலுவலருக்கு கடிதம் எழுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தெரு மின்விளக்கு புகார் கடிதம் அப்படின்னு எழுதிட்டு, ஸோ அனுப்புனருக்கு 1/2 மார்க்கு, பெறுநர் 1/2 மார்க்கு, விழித்தொடருக்கு 1/2 மார்க்கு, பொருளுக்கு 1/2 மார்க்கு, கடித செய்திக்கு 1.5 மார்க்கு, முடிவு ஒப்பத்துக்கு 1/2 மார்க்கு, இடம் நாள் 1/2 மார்க்கு, உரைமேல் முகவரிக்கு 1/2 மார்க்கு. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த மாதிரியான கடிதத்தை எடுத்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செய்யுங்க. பாருங்க, 40வது கேள்வி, படம் உணர்த்தும் கருத்தை நயமுற 5 தொடர்கள் எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, 40வது கொஸ்டினுக்கு படம் உணர்த்தும் 5 கருத்துக்கள், நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க, அவ்வளோதான். பொருத்தமான 5 தொடர்களுக்கு முழு மதிப்பெண் வழங்குக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மார்க் அப்படியே கொடுக்க சொல்லிட்டாங்க. கேள்வி எண் 41 பாருங்க, வீட்டு எண் 21 வ.உ. சிதம்பரனார் தெரு, கரூர் மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 10ஆம் வகுப்பினை நிறைவு செய்த வெற்றி செல்வனின் மகன் குணசேகரன் மேல் வகுப்பில் சேர விரும்புகிறார். தேர்வர் தன்னை குணசேகரராக கருதி கொடுக்கப்பட்ட மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவத்தினை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்க, மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்பம். ஸோ வினாத்தாளில் வழங்கப்பட்டுள்ள விவரங்களுடன் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்திற்கு முழு மதிப்பெண் வழங்குக அப்படின்ட்டு 5 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட ஸோ எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்ப்ளனேஷனோடவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கூட நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த 42வது கேள்வி பாருங்க, இன்சொற்களை பேசுவதனால் விளையும் நன்மைகள் 5 எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன எழுதலாம் அப்படின்னா, இன்சொல் பேசுவதால் விளையும் நன்மைகள். ஃபர்ஸ்ட், பிறர் மனம் மகிழும், அதுக்கு 1 மார்க்கு. அறம் வளரும் 1 மார்க்கு. புகழ் பெருகும் 1 மார்க்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மார்க்கு. நெக்ஸ்ட், நல்ல நண்பர்கள் சேருவர் 1 மார்க்கு. அடுத்து அன்பு நிறையும் 1 மார்க்கு. ஸோ பொருத்தமான 5 கருத்துக்களுக்கு முழு மதிப்பெண் வழங்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எழுதுறது பொருத்தமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபுல் மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மொழிபெயர்க்க. மொழிபெயர்க்க என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் அது கோல்டன் சன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. படித்து பார்த்துட்டு ஸோ அதை அப்படி பாருங்கள். தங்க கதிர்களை கொண்ட கதிரவன் காலையில் உதிக்கின்றது, ஸோ 1 மார்க்கு. தன் பொன்னிற கதிர்களால் இருளை விரட்டுகிறது, வெண்ணிற மேகமானது அங்குமிங்கும் நகர்கிறது, ஸோ அதுக்கு 1 மார்க்கு. வண்ண நிறமான பறவைகள் காலையில் தன் இசைகீதத்தை இசைக்கின்றன,
ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பான வண்ணத்து பூச்சிகள் மலர்களை சுற்றி நடனம் ஆடுகின்றன அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மலர்களின் நறுமணம் காற்றை எங்கும் அதாவது மலர்களின் நறுமணம் காற்றில் எங்கும் வீசி இதமான சூழலை தருகிறது அப்படின்ட்டு. இங்கே நறுமணம் காற்றில் எங்கும் வீசி அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் அலாட் பண்ணி பிரிச்சிருக்காங்க. அடுத்த குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் இஸ் ஸோ செவி மாற்றுத்திறனாளர்களுக்கான மாற்று வினா அப்படின்னு சொல்லிட்டு உரைப்பத்தியை படித்த வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க வந்து உரைப்பத்தி கொடுத்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, மனிதன் எப்படிப்பட்டவன், மனிதனுக்கு எப்போது மகிழ்ச்சி பெறுகிறது, மகிழ்ச்சி பெருக்கில் திளைக்க மனிதன் என்ன செய்ய வேண்டும், அறநெறி காலம் எனப்படுவது யாருது, சங்ககால அறங்கள் எப்படிப்பட்டவை அப்படின்னு இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் மனிதன் தனியானவன் அல்லன், சமூக கடலின் ஒரு துளி அப்படின்னு எழுதணும். அதுக்கு ஒரு மார்க். எல்லாரோடும் எல்லாவற்றோடும் தன்னை இணைத்து கொள்ளும் போது அதுக்கு ஒரு மார்க்கு. பொது விதியான அறத்தை ஏற்க வேண்டும் ஒரு மார்க்கு. சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலம்னு எழுதுனா ஒரு மார்க்கு. ஸோ இயல்பானவைன்னு எழுதுனா ஒரு மார்க்கு. அடுத்தது பகுதி 5 மதிப்பெண்கள் 24 கொடுக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க பகுதி 5ல் ஃபர்ஸ்ட் பாருங்க குறிப்பாக அனைத்து வினாக்களுக்கும் விரிவாக விடியளிக்கவும் கொடுத்துட்டு 43வது கேள்வி பாருங்க. சங்ககாலத்து அறங்கள் இன்றும் தேவையே என்பதற்கு எடுத்துக்காட்டுகள் தந்து விரிவாக விளக்குக. ஸோ சங்ககாலத்து அறங்கள் இன்றும் தேவையே. ஸோ அரசியல் அறம், வணிகத்தில் அறம், போர் அறம், உதவி செய்வதில் அறம், வாய்மை அறம் அப்படின்னு சொல்லி போட்டு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பெருக்கம் செய்து அனைவருக்கும் கிடைக்கச் செய்தல். ஸோ இது எழுதினாலே ஒரு 2 மார்க்கு. வணிகத்தில் அறம் அப்படின்னா அறம் செய்வதில் வணிகம் கூடாது, இப்பிறப்பில் அறம் செய்தால் அதன் பயனை மறுபிறப்பில் பெறலாம் என்ற வணிக நோக்கம் கூடாது, அதுக்கு 2 மார்க்கு. போர் அறம் ரைட். அதுக்கு பார்த்தீங்கன்னா வீரமற்றோர், சிறார், முதியோர், புறமிதியோர் போன்றோரை எதிர்த்து போர் செய்யாமல் இருத்தல் அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்க்கு. உதவி செய்வதில் அறம் பார்த்தீங்கன்னா தன்னை தாண்டி பிறரை பற்றி சிந்திக்கும் நிலைக்கு ஒரு மார்க்கு. வாய்மை அறம்னா பிள்ளையா நன்மொழி, பொய்யா சென்னா, நிலம் பெயர்ந்தாலும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு எழுதணும்னா அதுக்கு 2 மார்க்கு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. தட் இஸ் அழகிரி சாமியின் ஒருவர் இருக்கிறான். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. தட் இஸ் பாருங்க. ஸோ தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. ஸோ அதை இங்கே எழுதிருக்காங்க பாருங்க. ஸோ தமிழின் சிறப்புகள் அதை பற்றி எழுதுனா 2, தமிழின் சொல்வளத்தை எழுதுனா 2 மார்க்கு. அடுத்தது புதிய சொல்லாக்கத்திற்கான தேவைகள் எழுதியிருந்தா அதுக்கு 4 மார்க்கு. ஸோ பொருத்தமாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி விரிவாக எழுதிக்கோங்க. ஸோ பொருத்தமான கருத்துக்கள் எழுதியிருப்பேன், முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 44வது கேள்வி பாருங்க. அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுக. ஸோ ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் எப்படி வந்து இருக்குது அப்படின்னா மனிதனையும் கொண்ட கதை மாந்தர் வீரப்பன், அவரை பற்றி எழுதுனா 2 மார்க்கு. நண்பர் குப்புசாமியை பற்றி எழுதுனா 1, ஏழ்மையிலும் உதவும் குணம் படைத்தவர் வீரப்பன், அது பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு. நண்பர் குப்புசாமிக்கு வீரப்பனின் கடிதம் 2 மார்க்கு. மனிதநேயத்தின் மறு உருவம் 1 மார்க்கு. ஸோ கதைப்பகுதியை ஒட்டி உட்தலைப்புகளின் கீழ் கருத்துக்கள் எழுதப்பட்டிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ அன்னமையா என்னும் பெயருக்கு அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபாலபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க அப்படின்றாங்க. ஸோ அன்னமையா பற்றி எழுதுன 2, உபசரித்தல் 2 மார்க்கு, தாயின் உள்ளத்துக்கு 2, பெயர் பொறுத்ததுக்கு 2. ஸோ இந்த மாதிரி எழுதியிருந்தால் நமக்கு ஃபுல் மார்க் வந்துடும். சரி, 45வது கேள்வி பாருங்க. குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதி தலைப்பிடுக. ஸோ முன்னுரை, சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, சாலை விதிகள், உறுதி ஓட்டுநருக்கான நெறிகள், விபத்துகளை தவிர்ப்போம், விழிப்புணர்வு தருவோம், முடிவுரை. ஸோ அதை ஒட்டி நீங்கள் வந்து எல்லாத்தையும் நல்லா விவரித்து எழுதுனீங்கன்னா அதுக்கு ஒவ்வொன்று மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிகள் அதுக்கு மட்டும் 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குறிப்புகளை கொண்டு மக்கள் பணியே மகத்தான பணி என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக. முன்னுரை, தமிழகம் தந்த தவ புதல்வர், நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, பொதுவாழ்வில் தூய்மை, எளிமை, மக்கள் பணியே மகத்தான பணி, முடிவுரை. ஸோ இதை அப்படியே நீங்கள் எல்லாமே எழுதி அதாவது டாப்பிக்காக போட்டுட்டு ஸோ அதை பற்றி விவரித்து எழுதுனீங்கன்னா ஸோ ஒன்று அதில் பார்த்தீங்கன்னா சாரி இது கீழே இருக்குது, ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரைட், இங்கே இருக்குது பாருங்கள். தட் இஸ் ஸோ முன்னுரை, தமிழகம் தந்த தவ புதல்வர், நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, பொதுவாழ்வில் தூய்மை, எளிமை, மக்கள் பணியை மகத்தான பணி, முடிவுரை, இதெல்லாம் கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு மார்க்கு. ஸோ இதில் வந்து உங்களுடைய நடையில் நீங்கள் எழுதுங்க. ஸோ உட்தலைப்புகளின் கீழ் பொருத்தமான கருத்துக்கள் எழுதப்பட்டிருப்பேன் மதிப்பெண் வழங்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல மதிப்பெண்ணை பெற்று தேர்வில் நல்ல வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்கள்.